கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி குனியமுத்தூர் பகுதி கழக மற்றும் இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் 4 ஆண்டு இது தொடரட்டும் பல்லாண்டு சாதனை திமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கோவை குனியமுத்தூர் வஹாப் பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள மர்வா ஸ்டோர் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன், கோவை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் ஆகியோர் தலைமை தாங்கினர். குனியமுத்தூர் பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் முகமது பாசில் வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உதயநிதி பாபு, நாகராஜ், கருணாநிதி, மனோஜ்குமார், சூரியன் தம்பி, விக்னேஷ் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி சிறப்புரை ஆற்றினார். தலைமை கழக சிறப்பு பேச்சாளர்கள் சிங்கை பிரபாகரன், கவின்குமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார். இதில் கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன், மாவட்ட கழக துணை செயலாளர் ஜெயந்தி, மாவட்ட கழக பொருளாளர் அப்துல் ரஹ்மான், 87வது வட்டக்கழக செயலாளர் முகமது யாக்கூப், 88வது வட்டக்கழக பொருளாளர் ஜான் சுரேஷ், 89வது வட்டக்கழக செயலாளர் சக்திவேல் முருகன், 88வது மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், குனியமுத்தூர் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அஸ்ரப் அலி, பாலமுருகன், கார்த்திக் மற்றும் குனியமுத்தூர் பகுதி கழக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், குனியமுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாவட்டம் முழுவதும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பகுதி பணியாற்றுகின்ற நம்முடைய இளைய தலைவர், வருங்காலம் இளைஞரின் நட்சத்திரம், இளைஞரின் விடிவெளி, நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மக்கள் அவ்வாறு வருகை தந்தவர் தான் எம் தலைவர். இதில் நான் என்று அவர்களுக்கு தெரியாது, அதற்கான வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். ஆனால் இந்த சமமான இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்பதே ஒரு 10 ஆண்டு எனக்கும் அதன் துடிப்பும் வேகமும் உண்டு. ஏனென்றால் நான் ஏன் இந்த